ஸ்பெயின் மற்றும் போர்ச்சுகல் நாட்டில் இரவு வானில் நீல நிற விண்கல் ஒன்று பறந்து சென்றிருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. இரவு நேரம் போர்ச்சுகல் நெடுஞ்சாலையில் சீரான வேகத்தில் ஒரு கார் சென்று கொண்டிருந்தது. அப்போது திடீரென இரவை பகலாக்கும் பிரகாசமான வெளிச்சம் கண்ணிமைக்கும் நேரத்தில் தோன்றி மறைந்துள்ளது. நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த அந்த கார் ஓட்டுநர் நீல நிறத்தில் தோன்றிய வானில் அதிசயத்தை கண்டு மிரண்டு போனார். அந்த பிரகாசமான ஒளிக்கு என்ன காரணம் என்பதை அறிய தன்னுடைய காரின் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான காட்சியை ஆராய்ந்துள்ளார். அப்போது அவர் அதில் பார்த்தது சத்தமே இல்லாமல் நீல நிற ஒளியை பாய்ச்சி இரவை பகலாக்கிய அந்த வெளிச்சம் ஒரு விண்கல் என்று புரிந்துள்ளது. விண்வெளி என்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று. நமக்கு புரியாத சில வித்தியாசமான மாற்றங்கள் விண்வெளியில் அவ்வப்போது ஏற்படுவது உண்டு. அதில் ஒன்றுதான் விண்கல் கடந்து செல்லும் நிகழ்வு. இன்றும் இரவு வானில் பார்த்தால் ஆங்காங்கே ஒளி கீற்று தோன்றும். ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் இந்த ஒளி தோன்றி மறைந்துவிடும். இதுதான் விண்கல் கடந்து செல்லும் நிகழ்வு அல்லது விண்கல் மழை என்று சொல்லப்படுகிறது. நம் சூரிய குடும்பத்தில் செவ்வாய் கிரகத்தை தாண்டி ஒரு விண்கற்கள் பெல்ட் உள்ளது. இங்கு கோடிக்கணக்கில் விண்கற்கள் இருக்கின்றன. சில நேரங்களில் இங்கு கற்கள் இந்த பெல்ட்டில் இருந்து விலகி வியாழன், சனிக்கோள்கள் உள்ள பகுதிக்கோ அல்லது செவ்வாய் மற்றும் பூமி இருக்கும் இடத்திற்கு வந்துவிடும். இப்படி வரும் கற்கள் இந்த கிரகங்களின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு அதில் விழுந்துவிடும். பூமியை நோக்கி இந்த கற்கள் வரும்போது நம் வளிமண்டலத்தில் உரசி தீப்பிடித்து எரிந்துவிடும். ஒன்றுக்கும் மேற்பட்ட கற்கள் இப்படி எரியும் போது ஏற்படும் வெளிச்சம் விண்கல் மழையாக பூமியில் தெரியும். அப்படியான ஒரு சம்பவம் தான் நேற்று ஸ்பெயினிலும் போர்ச்சுகலிலும் தெரிந்துள்ளது. இந்த சம்பவத்தில் ஒரே ஒரு விண்கல் மட்டும் மிகவும் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுத்துள்ளது. திறந்தவெளி பார்ட்டி, கார் டேஷ்போர்ட் கேமரா, வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா என அனைத்து இடங்களிலும் இந்த விண்கலின் வெளிச்சம் பதிவாகியுள்ளது. இது குறித்து ஆய்வாளர்கள் கூறுகையில் இது புகழ்பெற்ற ஹாலி விண்கல் விட்டு சென்ற தூசியிலிருந்து வந்த சிறு விண்கல் என்று விளக்கமளித்துள்ளார்கள். தோராயமாக 75 - 79 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஹாலி வால் நட்சத்திரம் பூமியை கடந்து செல்லுமா. இந்த வால் நட்சத்திரத்திலிருந்து சில தூசிகள் அது சென்ற பாதையில் தேங்கிவிடும். இப்படியான தூசிகள் நம் பூமியின் ஈர்ப்பு விசையால் ஈர்க்கப்பட்டு வளிமண்டலத்தில் மோதியிருக்குமா. அப்படியான சம்பவம் தான் நேற்று நடந்துள்ளது. இந்த ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தொடங்கிய இந்த விண்கல் மழை இன்றும் நாளையும் உச்சத்தை எட்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். இந்த விண்கற்கள் சுமார் 2 கிலோமீட்டர் வேகத்தில் நம் பூமியை நோக்கி வருமா. இந்த வேகத்தில் அந்த விண்கற்கள் முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிடும். எனவே பயப்பட தேவையில்லை என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். அதே போல இந்த கண்கொள்ளா காட்சியை ஒளி மாசு குறைவாக உள்ள இடத்திலிருந்து நன்றாக பார்க்க முடியுமா. இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியாவில் இதனை தெளிவாக பார்க்க முடியும். இந்தியாவில் பெங்களூரில் இதனை பார்க்க வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.